இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் கொடுத்த லெட்டரை படிச்சிட்டீங்களா? அது என்ன, அந்த லெட்டரை காணோம். பாக்கெட்ல தானே வச்சோம், எங்க போச்சுன்னு தெரியலையே. நீங்க இன்னும் இந்த லெட்டரை படிக்கலையா? ஆமாங்க, சாரி. ஐயோ, அதுக்கு எதுக்கு சாரிலாம் கேக்குறீங்க? நோ ப்ராப்ளம். வீட்டுக்கு போய் படிச்சுட்டு அப்புறமா சொல்லுங்க. சரிங்க. ஆமா, நீங்க எந்த பக்கமா போறீங்க? வேளச்சேரி. அப்படியா? நானும் வேளச்சேரி தான் போகணும். என்ன நீங்க கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? ப்ளீஸ். சரி, வாங்க. நில்லடி. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாரு என்ன நடக்குதுன்னு. அந்த மேனா மினிக்கு கரிகாலனோட பைக்ல உட்கார்ந்துகிட்டு போறா. அதுவும் பாரு, உரசிக்கிட்டு போறா. இதெல்லாம் விடக்கூடாதுடி. ஏய், இப்ப எதுக்கு நீ பதட்டப்படுற? ஏய், அவ கரிகாலனோட பைக்ல ஒண்ணா போறாடி. சரி போகட்டும், உனக்கு என்ன? அவர் கூட அவ பைக்ல போகணும்னு நினைக்கிறா. அதை எதுக்கு நீ தடுக்கணும்னு நினைக்கிற? அதான் நீ அவர் கூட வாழ போறது இல்லன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? இப்ப எதுக்கு பதறிட்டு இருக்க? விருப்பம் இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டிட்டாரு, உன் முதுகுல குத்திட்டாரு, உனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, உன் வாழ்க்கையவே அழிச்சிட்டாருன்னு நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த. அவரை நீ புருஷனை ஏத்துக்கிட்டு கண்டிப்பா அவர் கூட வாழ போறது இல்லல்ல. அவரை விட்டு எப்படா பிரிஞ்சு போலான்னு தானே நினைக்கிற. உன்னை பொறுத்த வரைக்கும் அவர் உன் புருஷன் இல்ல, யாரோ தானே. அப்ப யாரோ ஒருத்தர் யார் கூடவோ பைக்ல போனா உனக்கு என்ன? நீ அதுக்கெல்லாம் பதட்டப்படவோ கவலைப்படவோ தேவையே இல்ல. உனக்கு துரோகம் பண்ணவரு, உன் முதுகுல குத்துனவரு, உன் வாழ்க்கையே அழிச்சவரு, அவர் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னன்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இந்த பார், அவங்க 2 பேரும் இளஞ்சோடிகளா ஜாலியா பைக்ல போறதா இருந்தா போயிட்டு போகட்டும். நீ வா, நம்ம ஷேர் ஆட்டோல போலாம். கூலா வா. ஏய், இங்க என்ன பண்ற? ஓடி வெளிய. இங்க இருந்து போலன்னு வச்சுக்கய்யா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாது. முதல்ல நீ எதுக்கு நீ உள்ள வந்த? இல்ல மாமா, நீங்க குடிச்சிருந்தீங்கன்னு. நான் குடிச்சதே உன்னால தாண்டி. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எப்படி உன்னால இவ்வளவு சுயநலமா இருக்க முடியுது? மனசாட்சியே இல்ல உனக்கு? தாத்தா வீட்டுல அப்படி பேசும்போதே உன்னை அப்படியே கொன்றலாம் போல இருந்துச்சு. அப்படி பேசுற நீ. அடிச்ச போது வரை பேரங்கிடுச்சு. உன்னை பார்த்தாலே கொலைவெறியாவது. ஒழுங்கா வெளியே போயிடு, இல்ல உன்னை கொன்னுட்டு தான் நான் மறுவேலை பாப்பேன். மாமா போடிங்கறல. ஓடியோடு ஓ. ரோஹிணி கேட்டது எல்லாம் சரிதான். கரிகாலன் கூட வாழ போறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே பிரியா விஷயத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டேன். பிரியா கரிகாலனை லவ் பண்ணா எனக்கு என்னன்னு தானே நான் போகணும். ஏன் எனக்கு கோபம் வருது? என்ன மீறி எல்லாமே நடக்குது. கரிகாலன் எனக்கு வேண்டான்னு தோணுது. ஆனாலும் அவன் கூட பிரியா பேசுறது எனக்கு பிடிக்கல. பிரியா கரிகாலன் பக்கத்துல போனா என்னால கண்டுக்காமலையும் போக முடியல. என்ன கட்டுப்படுத்திக்கவும் முடியல. இது இப்படியே போக கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு. காலையில இதுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கட்டுறேன். சொல்லுங்க சார். டேய், எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க சார், செஞ்சிருவோம். உன் ஃபோனுக்கு 3 பொண்ணுங்களோட போட்டோ அனுப்புறேன். அந்த 3 பொண்ணுங்களையும் காலையில தூக்கிடு. சார் போட்டோ அனுப்புங்க சார், தூக்கிடுவோம். ஓகே. அண்ணன் நாளைக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரா, புரியுதா? செஞ்சிடலாம். செஞ்சிருவோம். டேய், டேய், டேய் புரா, ஏய் வா, ஏய் வா ஆண்டல வா, ஏய் வண்டியில ஏத்துடா சீக்கிரம் ஏத்து.
ஏத்துறா, ஏத்துறா. ஏய், ஏத்துறா, சீக்கிரம். ஏய், வா. ஏறு. ஏறுடா, ஏறு. ஏய், வண்டிடுறா. சீக்கிரம், சீக்கிரம், வண்டிடு. ஏய், அமைதியா இரு. அடுத்து இந்த பொண்ணு தானா? அடுத்து இந்த பொண்ணு தான்டா, கவனமா இருங்க. ஏய், ஏத்து, வண்டியில ஏறு. ஏறு, உள்ள போ. 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 ஏய், வண்டிடுறா. போ, போ, போ. சீக்கிரம் போ. போ. போடா. ச்சே, எங்க தேடியும் நந்தினியை காணோமே. எங்க போயிருப்பா? நந்தினி! அவ என் தோல்ல கைய வைக்க வரான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் கைய அப்படியே உடைச்சு போடணும்னு தோணுச்சு. ஒருவேளை அந்த மேனேஜர்னால சொல்லுங்க கரிகாலன். மேனேஜர் ஆபீஸ்க்கு வந்துட்டாரா? அவர் இன்னைக்கு வரமாட்டாரு, லீவ் போட்டிருக்காரு. லீவ் போட்டிருக்காரா? ஏன்? ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குன்னு லீவ் போட்டிருக்காரு. ஆ, ஆமா, அவரு வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா? நான் உங்க மொபைலுக்கு சென்ட் பண்றேன். ம், தேங்க்ஸ். ஓகே. அந்த மேனேஜர் வீட்டுக்கு போய் பார்ப்போம். நந்தினி காணாம போனதுக்கு அவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சு, செத்தான். ஆ, அத்தை. என்னப்பா இப்படி மலைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்க? என்னடா இது, அத்தை ஊர்ல இருந்து திடீர்னு வந்திருக்கேன் தானே? ஆ, ஆமா அத்தை. அது உங்க மாமா மிலிட்டரியில இருந்தாருல்ல, அவர் பென்ஷனுக்கு வருஷா வருஷம் இங்க வந்து தான் கையெழுத்து போடணும். அதான் வந்தேன். ஆ, ஆமா, நீங்க மட்டும் தனியாவா வந்தீங்க? தனியா எப்படி வர்றது? நம்ம ஊர்ல இருக்கிற மிலிட்டரிக்காரங்க பொண்டாட்டிங்க எல்லாம் ஒன்னா பேசி எல்லாரும் சேர்ந்து தான் வந்தோம் இங்க. அவங்களோட தான் வந்தேன். சாயந்தரம் தான்ப்பா ட்ரெயின் எனக்கு. அதான் உன்னையும் நந்தினியும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க அத்தை. ஆமா, உங்களுக்கு இந்த அட்ரஸ் எப்படி தெரியும்? அது ஒண்ணும் இல்லப்பா, நந்தினி போன்ல பேசுறப்போ இந்த அபார்ட்மெண்ட் ஏரியா இத பத்திலாம் நிறைய சொல்லிருக்கால, அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தான்ப்பா வந்தேன். ஆமா, நந்தினி எங்க? ஐயோ, நந்தினியை காணோம்னு சொன்னா அத்தை ரொம்ப பயந்துருவாங்களே.